நீங்க தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்களான்னு நெறைய பேர் டிஎம் பண்ணி கேட்குறீங்க. வேற வழி இல்லங்க. நம்மளோட கெரியர், நம்மளோட பேஷன நோக்கி போறோம் அப்டின்னா, இந்த மாதிரி நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கெரியர், பேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கைய உருவாக்கி குடுக்கும். ஆனா ஒரு பொண்ணுக்கு அதுவே ஒரு வாழ்க்கையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து பண்றாங்க அப்டின்னா, அது ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்த ஏற்படுத்தி குடுக்கும். அந்த மாதிரி தான் டெய்லியும் ஒரு வைராக்கியத்தோட போயிட்டுருக்கேன். அன்னைக்கு பிரைடு கம்பம்ல இருந்து நம்மளுக்கு நிக்கா லுக் பண்றதுக்காண்டி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பம் போறதுனால 3 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஏன்னா ட்ராவலே 1 1/2 ஹார்ஸ் கிட்டக்க எடுக்கும். ஸோ அங்க போய் ரீச் ஆனதுமே பிரைட்க்கு ஆன் ஸ்பாட் சாரி ட்ராப் பண்ணிட்டு, அவங்க கேட்ட மாதிரியே மேக்கப் பண்ணியாச்சு. அவங்க கேட்டிருந்தது ஸ்கின் ஃபினிஷா கொஞ்சம் சட்டிலா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேருமே அவங்களோட ஓன் ஹேர்லயே பண்ணி குடுத்தாச்சு. ஸோ ஃபைனலா முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிரைடுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் குடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்மளோட பாத் பவுடர் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட் ஃபீட்பேக்கும் குடுத்திருந்தாங்க. அதையும் கேட்டு பாருங்க. இருந்துச்சு. என் ஸ்கின் ஃபினிஷ்ல நல்லா சட்டிலா அழகா நீட்டா இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி நீட்டா வந்திருந்தது. தேங்க்யூ. அந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணி பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லா கம்மியா இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருந்தது.